குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவு வந்து சாக்லேட் பிஸ்கெட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுக்கிங்கன்னா தென் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்ட் தென் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஸ்வீட் சாப்பிடணுன்னாவே பயப்படுவீங்க. வந்து பாதாம், பிஸ்தா இதெல்லாம் புரோட்டீன் கன்டென்ட் ரிச் ஆனது. உங்களுக்கு சுகர் லெவல் வந்து அந்த அளவு இன்க்ரீஸ் ஆகாது. ஈவன் பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி பண்ணிடலாம். செய்யவே உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். வீட்டில் வந்து நம்மளுக்கு செய்யறதுக்கு ₹200 தான் செலவாகும். ஆனால் வெளியே வாங்கினா வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 ஆயிரும். ஸோ அதுக்கு இந்த 2024 நியூ இயர் அன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீடியோ ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 75 கிராம் காஞ்ச திராட்சை, 100 கிராம் பாதாம் அண்ட் தென் சீட்லெஸ் டேட்ஸ் 150 கிராம், 75 கிராம் பிஸ்தா, 100 கிராம்ஸ் முந்திரி, 25 கிராம் கசகசா. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாதாமை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு பாதாம் எடுத்து நல்லா 2 to 3 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் எல்லாத்தையும் நம்ம வந்து வறுக்க எடுத்துக்கலாம். அதுக்கு நல்ல சூடான கடாயில் பாதாமை சேர்க்க அது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவு வறுக்க எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து தனித்தனியாக வறுக்க எடுக்க போகிறோம். ஏன்னா வந்து ஒன்று வறுப்பட டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ் எடுக்கும். ஸோ அதனால் எல்லாமே தனித்தனியாக வறுக்கணும்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டும் கொடுக்கும். அது இல்லாமல் ஏன் நம்ம வறுக்க எடுத்துக்கிறோன்னா உங்களுக்கு ஸ்வீட் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி 1 வீக் சாப்பிட்டா கூட நல்லா க்ரன்ச்சியாகவே இருக்கும். டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இந்த நட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். ஸோ 2 காம்பினேஷனும் சேர்ந்து உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடவே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவு வந்து சாக்லேட் பிஸ்கெட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுக்கிங்கன்னா அவங்க அழுவும் போதெல்லாம் நீங்கள் சாக்லேட் பிஸ்கெட் கொடுக்க அவங்கள காம் டவுன் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை கொடுக்க நீங்கள் அவங்கள காம் டவுன் பண்ணிங்கன்னா நம்மளும் வந்து அன்ஹெல்தியான ஃபுட்டை கொடுக்கலன்னு சொல்லி ஒரு கவலை இல்லாமல் இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு வந்து குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸுங்களே கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் வறுக்காச்சு, முந்திரி வறுக்காச்சு, அடுத்தது இப்போ பிஸ்தா வறுக்கிறோம். ஆஸ் யூஷுவல் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி எல்லாமே வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்க எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் வறுப்பட வந்து 15 மினிட்ஸ் தான் எடுக்கும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் செய்யவே உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். ஈவன் பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி பண்ணிடலாம். அண்ட் தென் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்ட் தென் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஸ்வீட் சாப்பிடணுன்னாவே பயப்படுவீங்க. பட் ஆனால் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல ஸ்வீட் சாப்பிடணுன்னு சொல்லி. ஸோ அது மாதிரி ஆசைப்படும் போது இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் யாராச்சும் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்களோ இல்லை வந்து சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா வந்து பாதாம், பிஸ்தா இதெல்லாம் புரோட்டீன் கன்டென்ட் ரிச் ஆனது. உங்களுக்கு சுகர் லெவல் வந்து அந்த அளவு இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா அண்ட் தென் வந்து காஞ்ச திராட்சை இது எல்லாத்தையும் வறுக்க எடுக்காச்சு. அதே கடாயில் வந்து 150 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நல்லா தண்ணி மிதங்குற அளவு சுகர் மிதங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது நல்லா வந்து சுகர் ஃபர்ஸ்ட் டைல்யூட் ஆகணும். சுகர் நல்லா டைல்யூட் ஆன பிறகு நல்ல ஒரு கொதி வரும். கொதி வரும்போது ஒரு கம்பி பதம் வந்துடுச்சுன்னு சொல்லி செக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் வந்து நல்லா டைல்யூட் ஆகினே இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெசிபி பண்ணும்போது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். இது மாதிரி ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இது மாதிரி ஒரு கம்பி பதம் தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சீட்லெஸ் டேட்ஸ் 150 கிராம் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. டேட்ஸ் வந்து அந்த சிரப்பில் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் ஆகி நல்லா வந்து கெட்டியாகி வரும். கெட்டியாகி வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. ஸ்மாஷ் பண்ணி வைக்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகர் சிரப் எல்லாம் வந்து அந்த டேட்ஸ் வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு கிக் லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வறுக்கி வச்சுருக்க பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணினே இருங்க. இது வரைக்கும் நம்ம வீடும் உணவும் சேனலில் பார்க்கறது இல்லைன்னா மறக்காமல் நம்ம வீடும் உணவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இது மாதிரி ஹெல்தியான ரெசிபீஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேட்ஸ் அண்ட் நட்ஸ் மிக்சர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காஞ்ச திராட்சையை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இந்த டேட்ஸ் அண்ட் நட்ஸ் ரோல் நீங்கள் வெளியே வாங்குறீங்கன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்மளுக்கு செய்யறதுக்கு 200 தான் செலவாகும். ஆனால் வெளியே வாங்கினா வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 ஆயிரும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம வீட்லேயே செஞ்சோன்னா செலவும் மிச்சமாகும் அண்ட் தென் ஹைஜீனாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிடலாம். மிக்சர் வந்து எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்காச்சு. ஏலக்காய் பவுடர் நம்ம ஆட் பண்ணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணால் போதும். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ பவுடர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு 2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஏலக்காய் பவுடர் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம வீடும் உணவு சேனலில் அதிரசம் அண்ட் தென் அப்பம் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வேணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு பிளேட்டை வந்து நல்லா கீயால் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதே சமயத்தில் கையும் நல்லா கீயால் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மிக்சர் வந்து சுட சுட இருக்கும்போதே நம்ம வந்து நல்லா ரோல் பண்ணிடணும். ஏன்னா கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்திருந்தாலும் ரோல் வந்து பண்ணக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஹீட்டை வந்து விக்ஸ்டாண்ட் பண்ணதுக்காக தான் நம்ம கீயை வந்து நல்லா ஹேண்டை வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இதை வந்து நல்லா நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நம்ம வீடும் உணவு சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் நான் எந்த இன்ட்ரோ வீடியோவுமே போஸ்ட் பண்ணதில்லை. ஏன்னா வந்து ஆளே இல்லாத கடையில் ஆக்கி என்னடா பண்ண போதுன்னு சொல்லிட்டு நான் எந்த இன்ட்ரோ வீடியோவுமே போஸ்ட் பண்ணதில்லை. நம்ம வீடும் உணவு சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த மந்த்தோட 7 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வித்தின் ஒரு 7 monthsல நம்ம 1300+ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கும். ஐ திங்க் திஸ் இஸ் அ ரைட் டைம் டு போஸ்ட் இன்ட்ரோ வீடியோன்னு நினைக்கிறேன். வீட்டு உணவுனாவே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது அம்மாவோட சமையல் தான். என்ன தான் எவ்வளோ பெரிய ஹோட்டலில் போய் எவ்வளோ பெரிய செஃப்போட சாப்பாடு நம்ம சாப்பிட்டாலும் நம்ம வீட்டு செஃப்போட ஒரு கைப்பிடி ரசம் சாதம் சாப்பிட்டா தான் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். ப்ளஸ் மன திருப்தியாகவும் இருக்கும். இதை அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லி நீங்கள் லைக் பட்டனை கட்டி விடுங்க, இல்லைனா டிஸ்லைக் பட்டனை கட்டி விடுங்க. நம்ம அம்மாவோட சமையலை வந்து இந்த வீடியோவில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து கார்டனிங் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த குக்கிங்ஸில் எப்படி இன்வால்வ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம வீடும் உணவு சேனலில் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ரோல் வந்து நம்மளுக்கு நல்லா ரோல் பண்ணியாச்சு. இதை வந்து நைட்டு செஞ்சு வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. மார்னிங் எடுக்க நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் என்ன நீங்கள் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு 25 கிராம் கசகசா வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து நல்லா கார்னிஷ் பண்ணிக்கிறோம் இந்த ரோலில். ஈவன் வந்து பிஸ்கா வந்து நம்ம எடுக்கிறதுக்கு 75 கிராம் பிஸ்கா நான் எடுக்கிறேன். நீங்கள் ஒரு 100 கிராம் பிஸ்கா எடுக்கக்கூட ரிமைனிங் வந்து 25 கிராம் வந்து நீங்கள் இது மாதிரி கார்னிஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போட நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம மார்னிங் கட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ண முடியுது. குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 2024 நியூ இயர் அன்றைக்கி நம்ம எல்லாம் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். சாக்லேட்ஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ்க்கு பபாய் சொல்லிக்கு அண்ட் தென் அன்ஹெல்தியான பேக்டு ஃபுட்ஸ்க்கும் பபாய் சொல்லிக்கு நல்லா ஒரு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு ஹெல்த்தியான லைஃப் வாழ்க்கைக்காக ஹாப்பி ஹெல்தி நியூ இயர் டு ஆல். உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நவ் சைனிங் ஆஃப். பபாய் அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.